ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அன்பாக்சிங் இருக்கு. சோ என்ன ஏதுன்றதெல்லாம் வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் பார் தான். இந்த சவுண்ட் பாரை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ரிசர்ச் பண்ணோன்றது ஏகப்பட்ட நம்மளோட சேனல்ல முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சத்யா போயிருந்தோம், வசந்தன்கோ போயிருந்தோம், குரோமா போயிருந்தோம். இந்த மாதிரி எல்லா ஷோரூமையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா இந்த அஃபோர்டபிளான பிரைஸ்ல டால்பை அட்மாஸ், டிடிஎஸ் விர்ச்சுவல் எர்ட்ஸ் இதெல்லாமே இருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஜெப்ரானிக் ஜூக் பார் 9900ங்கிற இந்த ஸ்பீக்கரை தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபைனலா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். சோ இதை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல்லா டீடைலா சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேல இருக்க பாட்ஸை பிரிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உள்ள இன்னொரு பாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு மேல சும்மா ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்கிறது தான். ஸோ நம்ம எப்படி பிரிச்சோடனே உள்ள ஒரு பாட்ஸ் இருக்க தான் போகுது. ஆக்சுவலி நமக்கு ஜெப்ரானிக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் பண்றதுக்கு பர்சன்ஸ் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால நீங்க வந்தோடனே பிரிச்சிடலாம். செட்டப்காக யாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்க பிரிச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க அமேசான்ல வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப மட்டும் அவங்க கீழே ஆட் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்க அதுக்கு அடிஷனலா வந்துட்டு 500 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வேணுமான்றத நீங்க தான் பார்த்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வேண்டாம், அதனால நான் அதை செலக்ட் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு ஒயர் லென்த் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு அட்டாச் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த அர்பன் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இதை நம்ம பிரிச்சு எடுப்போம். கொஞ்சம் வெயிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு 17 கிலோ இருக்கு. இந்த சவுண்ட் சிஸ்டத்தோட வெயிட் மொத்தமா பாத்தீங்கன்னா உள்ள இருக்க எல்லாமே சேர்த்து நமக்கு 17 கிலோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப உள்ள இருக்க பாக்ஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. பிளாக் கலர்ல பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னதுக்கான சப்போர்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டோல்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டோல்பி ஆடியோக்கான சப்போர்ட் இருக்கு, டிடிஎஸ்க்கான சப்போர்ட் இருக்கு, டிடிஎஸ் எட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா 725 வாட்ஸ் ஆர்எம்எஸ் அவுட்புட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ ஃபினிஷ்ல பாட்ஸ் பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கு. இது அப்படியே நீங்க பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு டிவியோட கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு லுக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மேல டிவி கொடுத்து உள்ள ஸ்பீக்கர் எல்லாம் எப்படி இருக்குன்ற ஸ்பீக்கரோட போட்டோ. இது கூட பாத்தீங்கன்னா நமக்கு தனியா ஒரு மைக்குமே வரும், ஒரு யூஹெச்எஃப் வந்துட்டு மைக் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு நமக்கு பாட்ஸ்க்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ நம்ம ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உள்ள இப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு வந்துட்டு சவுண்ட் பார் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே எடுப்போம். பக்காவா ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ரெண்டு எண்ட்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு தர்மாகோல் மாதிரி அந்த பஞ்சு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பார் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஸோ இதை நம்ம ஓரமா வச்சுட்டு அடுத்து என்னென்னலாம் இருக்குன்றது பார்ப்போம். வெயிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. தவிர்த்து நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு சேட்டிலைட் ஸ்பீக்கர் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. சரி, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் அண்ட் தென் வால் மவுண்ட் பண்றதுக்கான ஸ்க்ரூஸ், பவர் கேபிள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. அண்ட் தென் நமக்கு அந்த யூஹெச்எஃப் வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய மைக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மைக் இதை பத்தியும் வந்துட்டு நம்ம ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறமா நமக்கு அந்த 2 சேட்டிலைட் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்றதுக்கான 2 அடாப்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 அடாப்டர் 2 சேட்டிலைட் ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நமக்கு சவுண்ட் பாரை வந்துட்டு வால் மவுண்ட் பண்றதுக்கான கீழே போட்டேன் வால் மவுண்ட் பண்றதுக்கான 2 கிளாம்ப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது சவுண்ட் பாருக்காக. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா நமக்கு சேட்டிலைட் ஸ்பீக்கர். ஐ திங்க் இதை தர்மாகோல் எடுத்தாதான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இல்ல வந்துருச்சு.
இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு சேட்டலைட் ஸ்பீக்கர். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்காக. ஸோ ரெண்டாவதையும் எடுத்துருவோம். அண்ட் தென் இதுக்கு அடியில பாத்தீங்கன்னா இதுக்கு அடியில தான் நமக்கு வேற லெவலான அல்டிமேட்டான அந்த எஃபெக்ட் அதிர்ற எஃபெக்ட கொடுக்கறதுக்கான 2 சவுண்ட் பார் வந்துட்டு சாரி 2 சப்வூஃபர் வந்துட்டு உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் டிரைவர் எந்த அளவுக்கு சைஸ்ல தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைஸ்ல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த இந்த பக்கம் பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு சவுண்ட் பார் வந்துட்டு சாரி இன்னொரு சப்வூஃபர் வந்துட்டு இருக்கு. அப்பப்போ பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே எடுத்து பக்காவா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். பட் இதோட செட்டப் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் 1 செகண்ட் செட்டப் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கு 2 சப்வூஃபர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 2 பவர்ஃபுல்லான சப்வூஃபர் இருக்கு. அண்ட் தென் ஒரு சவுண்ட் பார் இருக்கு. 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த 2 சேட்டலைட் ஸ்பீக்கரையும் பவர் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா நமக்கு பவர் அடாப்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இது எல்லாமே ஒயர்லெஸ் தான். நீங்க ஜஸ்ட் பவர் மட்டும் கொடுத்தா போதும் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கருக்கு. இதை தவிர்த்து நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஒரு மைக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மைக் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்டர்டியா இருக்கு. மெட்டல்ல தான் பண்ணிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். உள்ள பாத்தீங்கன்னா நீங்க 2 பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் AA பேட்டரின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நமக்கு டிவில இருந்து சவுண்ட் பார் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு HDMI கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் இருக்கு. வால் மவுண்ட் பண்றதுக்கான ஸ்க்ரூஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே வேணும்னா பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ஒரு ரிமோட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாக்ஸ்குள்ள வந்திருக்கு. ஸோ நான் செட்டப்லாம் முடிச்சு பக்காவா டிவியில கனெக்ட் பண்ணிட்டு நான் வீடியோவை திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜெப்ரானிக் ஜூக் பார் 9900 பக்காவா செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி 1 டே ஃபுல்லா நான் யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செட்டிங்ஸ் இதெல்லாம் பத்தி தான் இப்போ அடுத்ததான் நம்ம கண்டினியூஸா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த 9900ங்கிற இந்த மாடல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லான்ச் ஆகி 1 இயர் ஆக போகுது. பட் இப்ப ரீசெண்டா இந்த மந்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக் ஜூக் பார் 9850 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கும் அதுக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல இருந்து இந்த செட்டப்ல இருந்து எல்லாமே சேம் தான். அதுலயும் 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் இருக்கும், 2 சப்வூஃபர் இருக்கும், ஒரு சவுண்ட் பார் இருக்கும். எல்லாமே சேம் தான். வாட்ஸ்மே பாத்தீங்கன்னா இதுவும் 725 வாட்ஸ், அதுவுமே 725 வாட்ஸ். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பீக்கர்ல வந்துட்டு டோல்பை அட்மாஸ் அண்ட் தென் DTS எட்ஸ் விர்ச்சுவல் இதை தவிர்த்து இந்த மாதிரி எல்லா ஆடியோக்கான சப்போர்ட்டுமே கிடைச்சிரும். பட் அதுல பாத்தீங்கன்னா இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்கிறதுல நமக்கு வந்துட்டு வெறும் டோல்பை அட்மாஸ்க்கான சப்போர்ட் மட்டும் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அது ஆக்சுவல் பிரைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 33,000 வந்துடும். அது பாத்தீங்கன்னா நமக்கு டோல்பை அட்மாஸ் மட்டுமே கொடுத்து நமக்கு வந்துட்டு ஒரு அரௌண்ட் 28,000 கிட்ட வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ இதுல எல்லா ஆடியோ ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்றதுனால தான் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நமக்கு ஒரு 8,000 கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ராவா பிரைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டோல்பை அட்மாஸ் மட்டும் தான் நீடடா இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க அந்த மாடலை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெப்ரானிக் ஜூக் பார் 9850ன்றது. நான் ரெண்டுத்தோட மாடலோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அதாவது பெஸ்ட் பை லிங்க் வந்துட்டு நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு டீட்டெயிலா செட்டிங்ஸ் இந்த சவுண்ட் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி நான் எப்படி செட் பண்ணிருக்கேன்றதை உங்களுக்கு டீட்டெயிலா காட்டிடுறேன் வாங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிவிக்கு கீழே வந்துட்டு நான் சவுண்ட் பாரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த 2 சப்வூஃபரையும் வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு பிளேஸ் பண்ணிருக்கேன். ஸோ சப்வூஃபரை பிளேஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நேற்று. நீங்க சப்வூஃபரை முடிஞ்ச அளவுக்கு 2த்தையுமே பக்கத்துல இதே மாதிரி வச்சுக்கோங்க. பட் டிரைவர்ஸ் 2ம் ஆப்போசிட்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. 2 டிரைவர்ஸ் வந்துட்டு நேருக்கு நேர் மீட் பண்ணிக்க கூடாது. அப்படி மீட் பண்ணா அந்த எஃபர்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி நீங்க சப்வூஃபரை ரூம்குள்ள மாத்தி பிளேஸ் பண்ணி வச்சாலும் அது ஒரு தலைவலிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருது. ஸோ நீங்க சப்வூஃபரை எங்க வச்சாலும் 2த்தையும் இந்த மாதிரி பக்கத்துல வைக்கும் போது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எஃபோர்ட் கிடைக்குது. ஸோ நீங்களுமே சப்வூஃபர் அந்த மாதிரி வச்சு பிளேஸ் பண்ணுங்க. எங்கனாலும் பிளேஸ் பண்ணுங்க. பட் 2 சப்வூஃபரும் பக்கத்துல இருக்க மாதிரி வந்துட்டு பாத்துக்கோங்க. அண்ட் தென் ரியர் சேட்டலைட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதை நான் இன்னும் வால்ல பிளேஸ் பண்ணவே கிடையாது. அதை நம்ம லேட்டரா பிளேஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். ஸோ அதனால இப்போதைக்கு சும்மா செட்டப்காக ரைட் சைடு சேட்டலைட் ஸ்பீக்கரை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜுக்கு மேல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் லெஃப்ட் சைடை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட்டா
மேல வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா நான் ரியர் சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன். நான் கரெக்டா செட் பண்ணி வைக்கலனாலும், அதாவது அந்த டிஸ்டன்ஸ் மேட்ச் ஆகுற மாதிரி ரெண்டுத்தையும் சேம் ஹைட்ல அப்படி வைக்கலனாலுமே, இதுலயே சவுண்ட் கிளாரிட்டி வந்துட்டு ரொம்பவுமே பக்காவா இருக்கு. பட் நம்ம சீக்கிரமா வந்துட்டு அதையும் பக்காவா செட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதே ஹோம் தியேட்டர் தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எந்த பிராண்ட்ல எந்த சவுண்ட் பார் வேணாலும் சூஸ் பண்ணுங்க. பட் எதை சூஸ் பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்த கவனமா பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சப் வூஃபர்ல நமக்கு எப்பவுமே ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த பூம் எஃபெக்ட கொடுக்க முடியும். ஸோ அதனால வந்துட்டு எல்லா சப் வூஃபர்லயும் அந்த ஹோல் வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஹோலை என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நெட் மாதிரி கிளாத் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஹேர் சர்க்குலேஷனும் பக்காவே நடக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு கிளாத்தை வந்துட்டு கொஞ்சம் பக்காவா கொஞ்சம் ஸ்டிக் பண்ணி வைங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா சப் வூஃபருக்கு சேஃப்டியா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கற்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சப் வூஃபர் ரொம்ப சீக்கிரமாவே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ இதை கொஞ்சம் பக்காவா பார்த்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிக் பண்றதும் எந்த இடத்துலயும் கேப் இல்லாம, எந்த வழியாவும் பூச்சி போயிடாத மாதிரி அந்த அளவுக்கு நீங்க சேஃப்டியா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செட்டப்னு பார்த்தோம்னா இவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இது எல்லாமே கனெக்ட் பண்றது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாத்துக்கும் செப்பரேட்டா வந்துட்டு பவர் மட்டும் குடுத்தா போதும். அதாவது இந்த சப் வூஃபருக்கு பாத்தீங்கன்னா, தனியா வந்துட்டு கீழ இந்த சப் வூஃபருக்கு நம்ம தனியா வந்துட்டு பவர் குடுத்திருப்போம். ஒரு சப் வூஃபருக்கு மட்டும் நீங்க பவர் குடுத்தா போதும். ஸோ அதுல இருந்து இன்னொரு சப் வூஃபருக்கு நீங்க வயர் கனெக்ஷன் மூலமா வந்துட்டு பவர் இந்த மீடியாவையும் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். மேல வந்துட்டு நீங்க சவுண்ட் பார் பாத்தீங்கன்னா, இதுக்கும் வந்துட்டு ஒரே ஒரு பவர் கனெக்ஷன் மட்டும் குடுத்தா போதும். பவர் கனெக்ஷன் குடுத்தா போதும். அட் த சேம் டைம் நமக்கு சேட்டலைட் ஸ்பீக்கருக்கும் பாத்தீங்கன்னா, இங்க இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம 2த்துக்குமே வந்துட்டு பவர் மட்டும் தான் குடுத்திருக்கோம். மிச்சபடி நம்ம எந்த ஸ்பீக்கருக்குமே பாத்தீங்கன்னா, இந்த கனெக்ஷன் வந்துட்டு எதுவுமே குடுக்கல. பவர் கனெக்ஷன் தவிர வேற எந்த ஒரு வயர் கனெக்ஷனுமே குடுக்கல. இது வயர்லெஸ்ஸாவே பாத்தீங்கன்னா, நீங்க ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பேர் ஆயிடும். சோ அதனால வந்துட்டு நீங்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 10 மீட்டர்ஸ் வரைக்கும், அதாவது சவுண்ட் பார்ல இருந்து சேட்டலைட் ஸ்பீக்கர் ஒரு 10 மீட்டர் வரைக்கும் தள்ளி வச்சிருந்தீங்கனாலே போதும். நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா சப் வூஃபர்ல இருந்து, சவுண்ட் பார்ல இருந்து, ரியர்ல சேட்டலைட் ஸ்பீக்கர்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு இந்த ஸ்பீக்கர்ல நமக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் குடுத்திருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. கனெக்டிவிட்டி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஏஆர்சி போர்ட்ல வந்துட்டு கனெக்ட் பண்ணி இப்போதைக்கு டெம்பரரியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தோம்னா ஏஆர்சி இல்லாம ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு. நீங்க ப்ளூடூத் யூஸ் பண்ணியுமே பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் அண்ட் டிவி இல்ல லேப்டாப்ஸ் இது போல எல்லாத்துக்குமே நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஆர்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்ட் சப்போர்ட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இங்க பின்னாடி 3.5mm ஜாக் சப்போர்ட்டுமே இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா ஆர்ட் சப்போர்ட். ஸோ இந்த கேபிள் இருக்கிறதுனால இதையுமே நீங்க உங்க மொபைல் இல்ல லேப்டாப் இல்ல டிவில கூட கனெக்ட் பண்ணி அப்படியுமே நீங்க வந்து சவுண்ட் வந்துட்டு இது பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு யூஎஸ்பி ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. யூஎஸ்பி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பின்னாடி பென்டிரைவ்க்கான யூஎஸ்பி போர்ட் வந்துட்டு இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூஎஸ்பி போர்ட்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல உங்ககிட்ட இருக்க பென்டிரைவை கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்க சாங்ஸையும் வந்துட்டு நீங்க ப்ளே பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே அப்படியே பார்த்தோம்னா நமக்கு ஒரு டைப் சி போர்ட் கொடுத்திருப்பாங்க. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹோம் தியேட்டருக்கு இன் கேஸ் அப்டேட் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அந்த டைப் சி போர்ட் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா இதுதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஆப்டிக்கல் இன்புட்கான ஆப்ஷனும் இருக்கு. பட் கேபிள் வந்துட்டு நமக்கு பாட்ஸ்க்குள்ள கிடைக்கல, கொடுக்கல. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஆப்டிக்கல் கேபிள தனியா வாங்கி தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இவ்வளவுதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு பார்த்தோம்னா ஆர்க் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ப்ளூடூத் இருக்கு, ஆப்டிக்கல் இருக்கு, அண்ட் தென் ஆர்ட்ஸ் அதாவது 3.5mm ஜாப்கான சப்போர்ட் இருக்கு. யூஎஸ்பில வந்துட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்புட்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்பீக்கர்ல உள்ள இன்புட்ஸை பத்திலாம் இப்ப வந்துட்டு பார்த்தோம். பட் இதுல வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளூடூத்ல இருக்கட்டும், இல்லைன்னா 3.5mm ஆர்ட்ஸ்ல இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட், இதுல நீங்க எதுல யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு சப் வூஃபர்ல இருந்து, சவுண்ட் பார்ல இருந்து, சேட்டலைட் ஸ்பீக்கர்ல இருந்து எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணி நமக்கு சவுண்ட் அவுட்புட் வந்துட்டு கொடுக்குது. பட் நீங்க ஆர்க்ல யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப மட்டும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிஜமாவே டோல்பை அட்மாஸோ இல்ல டிடிஎஸ் ஃபார்மேட்ல உள்ள ஒரு சவுண்ட பிளே பண்ணீங்கன்னா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் ஆகுது. மிச்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மெயினான ரோலை பிளே பண்றதே இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு சவுண்ட் பாரும் சப் வூஃபரும் மட்டும் தான் பிளே பண்ணுதே தவிர அந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ல இருந்து நமக்கு சவுண்டே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க எப்ப டோல்பை அட்மாஸ்க்கான ஃபார்மேட் உள்ள ஒரு வீடியோவோ இல்ல ஒரு சவுண்டோ போடுறீங்களோ இல்ல டிடிஎஸ் செட்ஸ் கொடுக்குறீங்களோ அப்ப மட்டும்தான் அந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுதுன்றதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்க ஆர்க்ல கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான். ஆர்க்ல கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்கு. இது பிரச்சனையா இல்ல இதுவான்னு தெரியல. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணலனாலே நம்ம பாக்குற கண்டென்ட் வந்துட்டு டோல்பை அட்மாஸ் கிடையாது, ஃபேக் கண்டென்ட். ஏன்னா நான் யூடியூப்ல நிறைய பார்த்தேன், டோல்பை அட்மாஸ் கொடுத்திருக்காங்க.
பட் நான் ப்ளே பண்ணாலும் அந்த பேக்ல உள்ள ரியர் ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் பண்ண மாட்டேங்குது ஒரு சில வீடியோஸ்க்கு. ஸோ அப்பதான் தெரியுது அது வந்துட்டு ரியலா டோல்பை அட்மாஸே கிடையாது அப்படின்றது வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு ஜெப்ரானிக் கூட இந்த ஹோம் தியேட்டர்ல மட்டும்தான் இதுவா, இல்லைன்னா நீங்க எந்த பிராண்ட்ல எது வாங்கினாலும் இப்படிதான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்க வீட்ல வந்துட்டு வேற ஏதாச்சும் பிராண்டோட இந்த இதே செட்டப்ல நீங்க வந்துட்டு ஹோம் தியேட்டர் வச்சிருக்கீங்க, 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் இது மாதிரி வச்சிருக்கீங்கன்னப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஆர்க் சப்போர்ட்ல டால்பி கண்டென்ட் இல்லாம வேற ஏதாவது கண்டென்ட் ப்ளே பண்ணா அந்த ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணுதா இல்லையான்றத நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க யூஸ் பண்ற ஸ்பீக்கரை பத்தி. ஸோ இதுல அப்படிதான் இருக்கு. இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களான்றது தெரியல. ஸோ நாம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல அப்படிதான் இருக்கு. சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்துட்டு உங்களுக்கு டால்பி அட்மாஸ்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க வந்துட்டு மோஸ்டா மூவிஸ் பாக்குறத தவிர்த்து டிவில கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. டிவில கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஎச் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல நீங்க ஹெச்டி சேனல்ஸ்க்கு எல்லாருக்குமே டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ரியர் ஸ்பீக்கர்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணுது. பட் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த டால்பி அட்மாஸ் அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்க ஃபீல் எனக்கு கிடையாது. இப்ப நம்ம மூவி பார்க்கும்போதோ இல்ல டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல எல்லாம் மூவி பாக்குறோங்கிறப்ப அந்த கிளாரிட்டி தியேட்டர் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. பட் டிவில பார்க்கும்போது அது கொஞ்சம் லைட்டா தலைவலிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஏன்னா அந்த அன்னெசரியான சப்வூஃபரோட சவுண்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஸ்பீக்கர்ல ப்ராப்ளம்னு நான் சொல்ல வரல. ஸோ அந்த டிடிஹெச்ல இருந்து கிடைக்கிற அந்த சவுண்ட் கிளாரிட்டி நமக்கு அந்த அளவுக்கு சரியில்லை. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த சப்வூஃபரை மட்டும் செப்பரேட்டா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சப்வூஃபரை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கேட்கும் போது கொஞ்சம் அந்த தலைவலி இல்லாம இருக்கு. மிச்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அன்னெசரியான ஊஃபர் சவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது டிடிஹெச்ல இருந்து வர்றது. ஸோ அதனால வந்துட்டு நீங்க சப்வூஃபரை ஆஃப் பண்ணிட்டு டிவி பாக்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செட்டப்பை பார்த்துட்டோம். அந்த இதுல என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ சவுண்டை வந்துட்டு டெமோ நான் லாஸ்டா ப்ளே பண்றேன். என்னடா சவுண்டே ப்ளே பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க. நான் ப்ளே பண்ணலாம் தான் பாக்குறேன். பட் என்ன காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கடைசியா நான் காப்பிரைட்டட் ஏதாச்சும் ஒரு டால்பை அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய மியூசிக் நான் கண்டிப்பா உங்களுக்கு ப்ளே பண்ணி எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். பட் என்னோட மைக் வழியா கேட்கும் போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா, எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் லாஸ்டா வந்துட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மெயினான விஷயம் இதுல என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்புட்ஸ் எல்லாம் பார்த்தோம். செட்டிங்ஸ் என்ன இருக்குன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. செட்டிங்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்த உடனே வந்துட்டு எல்இடி வந்துட்டு இருக்கு. இந்த எல்இடி என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சைட்ல வந்துட்டு சவுண்ட் பாரோட சைட்ல வந்துட்டு நமக்கு லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்ல உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குங்கிறப்போ மொத்தமா ஆஃப் பண்ணியுமே வந்துட்டு வச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லைட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான செட்டிங்ஸ் வந்துட்டு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க லைட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாங்கிறப்போ மொத்தமா வந்துட்டு ஆஃப் பண்ணியுமே வந்துட்டு வச்சுக்க முடியும். ஸோ லைட்டுக்கு அடுத்து பார்த்தோம்னா பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட சப்வூஃபரோட எஃபோர்ட்டை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது 5 வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்துட்டு அதுக்கு கீழே மைனஸ்லயும் போய்க்க முடியும். ஸோ நார்மல் வந்துட்டு டிஃபால்ட்டா 0ல வைக்கிறது நல்லது. அதாவது பேலன்ஸ்டா வந்துட்டு 0ல வைக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ட்ரைபிள் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு 5 வரைக்கும் போகும். அண்ட் தென் கீழே -5 வரைக்கும் போகும். ஸோ அதையும் பேலன்ஸ்டா 0ல வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்ன்றப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு சென்டர் ஸ்பீக்கர் அதோட எஃபெக்டையும் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். 5 அண்ட் தென் பாத்தீங்கன்னா -5 பட் பேலன்ஸ்டா வச்சுக்கிறது பெஸ்ட். அது பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு சேட்டலைட் ஸ்பீக்கர் சரௌண்ட் ஸ்பீக்கர் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கலாம். இது பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு கரோக்கி கொடுத்துருக்காங்க. கரோக்கி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது கூட செப்பரேட்டா மைக் வந்துச்சு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம பேசுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா இந்த கரோக்கி. வெயிட் பண்ணுங்க, நான் அதை காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கரோக்கி ஆன் பண்ணிக்கணும். இப்போ ஆஃப்ல இருக்கு, நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த கரோக்கி மோட ஸ்பீக்கர்ல ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மைக்கை பாத்தீங்கன்னா இந்த மைக்ல நமக்கு 2 பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். இந்த பேட்டரி நீங்க போட்டுக்கணும். 2 சைடு 2 பேட்டரி போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறமா நமக்கு இந்த இடத்துல ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இந்த மைக் ஆன் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பக்கத்திலே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் திரும்பவும் இந்த மைக்ல பட்டு அது ஒரு மாதிரி எக்கோ ஆகுது. ஆக்சுவலி நம்ம தள்ளி இருந்து பேசணும். நம்ம பக்கத்திலே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த நாய்ஸ் ஆகுது. ஸோ நான் அப்புறமா வேணா உங்களுக்கு இதை செப்பரேட்டா தனியா வந்துட்டு இந்த சவுண்டை வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ஷார்ட்ஸ்ல போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ இப்போதைக்கு
இப்போதைக்கு இப்படிதான் யூஸ் பண்ணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து கரோக்கி ஆன் பண்ணிட்டு மைக்கோட சவுண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கரோக்கிக்கு அடுத்தது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கரோக்கிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு மைக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது யூஸ் பண்ணி மைக்கோட வால்யூம் வந்துட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எக்கோ, அதாவது நீங்க பேசும்போது அந்த எக்கோ கண்ட்ரோல் பண்றது. ஸோ அந்த எந்த அளவுக்கு எக்கோ ஆகணுன்றதை அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது ஓக்கல்ஸ், அதாவது நீங்க பேசுற வாய்ஸோட கிளாரிட்டியை வந்துட்டு நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பீக்கரை பத்தி எல்லாமே பார்த்துட்டோம். செட்டிங்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ், இன்புட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலா மெயினான விஷயம் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு டெமோ சவுண்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். பட் அது என்னோட மைக் வழியா ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு எப்படி அது எக்ஸாக்டா என்னால ஃபீல் பண்ற அந்த சவுண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு ஃபீல் ஆகுமான்றது எனக்கு தெரியல. பட் நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீக்கரோட செட்டிங்ஸ், இன்புட்ஸ் அண்ட் தென் சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இன்கேஸ் நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த டெஸ்டையும் வந்துட்டு நான் அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன். இல்ல இதை தவிர்த்து இந்த ஸ்பீக்கர்ல உங்களுக்கு வேற ஏதாவது கனெக்டிவிட்டி ரிலேட்டடாவோ இல்ல எப்படி கனெக்ட் பண்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே காட்டுங்க, இந்த மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இது மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலாம்ன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை பத்தி நான் போட ட்ரை பண்றேன். சோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.